நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியாசிரியர்ல வரப்போற எபிசோட்ல நம்ம கௌதம் சாருக்கு கண்டிப்பா அந்த கோபாலகிருஷ்ணன் மூலியமா எனக்கு உதவி கிடைச்சி நம்ம கௌதம் சார் பிசினஸ்ல மிகப்பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அது நடக்க தான் போகுது. இந்த எஸ்எஸ்கேவால தடுக்க முடிய போறதே கிடையாது. இது சத்தியம் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா வரப்போற எபிசோட்ல அப்படிதான் வந்து நடக்க போகுது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானும் தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அது எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் அப்படின்னு தான் நீங்க கேட்பீங்க. ஏன்னா வரப்போற எபிசோடுக்கான ப்ரோமோவை கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா சொன்ன டைமுக்கு அந்த கோபாலகிருஷ்ணனுடைய வீட்டுக்கு நம்ம கௌதம் சார் வந்து ஃபைலோட வந்து போயிருக்காங்க. போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை வந்து நம்ம கௌதம் சார் வந்து பார்க்குறாங்க. அந்த பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த கோபாலகிருஷ்ணனுக்கும் அவங்களுடைய வைஃபுக்கும் பிறந்த ஒரே ஒரு பொன் குழந்தை, ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா சூசைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை பண்ணியிருக்கு. அதுக்காக பேப்பரில் பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதி வச்சிருக்கு. அதாவது அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு லெட்டர் எழுதி வச்சிருக்கு, நான் உயிரோடு இருக்கிறதுல நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருக்கு. உடனே நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த ரூமில் இந்த ரூம்லன்னு பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா சூசைட் பண்ணுறதுக்காக தூக்கு மாட்டியதுக்காக வந்து போயிருக்காங்க. உடனே நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா கதவை உடைச்சி அந்த பொண்ணுடைய உயிரை பார்த்தீங்கன்னாக்கா காப்பாற்றுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உடனே வந்து காப்பாற்றுறாங்க. நம்ம கோபாலகிருஷ்ணனுக்கும் உடனே கால் பண்ணி வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்து நம்ம கௌதம் சாருடைய கால் விழுந்து நன்றி சொல்கிறாங்க. உங்களுக்கு நாங்கள் எப்படி வந்து நன்றி சொல்கிறது அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த லெட்டரில் இருக்கிறது என்ன அப்படின்னு நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனால் வரப்போகிற எபிசோடில் தெரிய போகுது. நம்ம கௌதம் சாருக்கு அந்த குடும்பம் பதினக்க மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் பட்டிருக்கு. நம்ம கௌதம் சாரால் தான் அவங்க பொண்ணு பதினக்க இப்போ உயிரோடு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அந்த கோபாலகிருஷ்ணன் பதினக்க நம்ம கௌதம் சாருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வந்து தயாராக இருப்பாங்க. அதனால் நம்ம கௌதம் சாரை நினச்ச மாதிரியே பிஸ்னஸில் லோன் பதினக்க கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் கிடைச்சிரும். நம்ம கௌதம் சாரும் பதினக்க பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலி வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே, இந்த அஞ்சலிக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இலக்கிய நினைச்சா கண்டிப்பா இந்த அஞ்சலிக்கு இப்பவே ஒரு எண்ட் கார்டை வந்து போட முடியும். ஆனா நம்ம முட்டாள் இலக்கிய என்ன பண்றாங்க அப்படின்னு ஒண்ணுமே வந்து புரியல. இந்த மகேஷ், இந்த அஞ்சலி, அந்த ரவுடி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்ததை நம்ம இலக்கிய வந்து வீடியோவை எடுத்தாங்க. அந்த வீடியோவை என்ன பண்ணாங்க அப்படின்னு எதுவுமே வந்து தெரியல. எதுக்காக அந்த வீடியோவை எடுத்தாங்க அப்படின்னு டைரக்டருக்கே வந்து தெரியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ அந்த வீடியோவை வச்சு நம்ம இலக்கிய உடனே என்ன பண்ணியிருக்கணும், நம்ம கார்த்திக் பைரவி இவங்க 2 பேருக்கும் அனுப்பியிருந்தாலே இந்த அஞ்சலியுடைய கதை வந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் அதை பண்ணாததுனால வரப்போற எபிசோடில் நம்ம இலக்கியாவுடைய உயிருக்கே வந்து ஆபத்து வரப்போகுது. இந்த அஞ்சலி எனக்கு நம்ம இலக்கியாவை எனக்கு கொலை பண்ணுறதுக்காக வந்து முயற்சி பண்ண போகிறாங்க. நம்ம இலக்கியாவை எனக்கு தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு மாதிரி ஒரு விஷப்பாட்டில் எனக்கு நம்ம இலக்கிய சாப்பிட போகிற சாப்பாட்டில் கலந்து வைக்கிறதுக்காக இந்த அஞ்சலி மிகப்பெரிய ஒரு பிளான் வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இலக்கியா அதுலலாம் வந்து மாட்டவே மாட்டாங்க. நம்ம இலக்கியாவுக்கு அந்த கடவுளுடைய துணை வந்து கண்டிப்பாக இருக்க தான் போகுது. நம்ம இலக்கியாவுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சேவ் இலக்கியா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வரப்போகிற எபிசோட நம்ம இலக்கியாவுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வர விஷயம் யாருக்காச்சும் தெரிய வருமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.